எந்த காலமா இருந்தாலும் பெண்களை அடிமைப்படுத்துறது, இந்த பிளாக்மெயில் பண்றது, மிரட்டுறது பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகத்திலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்காண்டி நீங்க பயந்துட்டு பணிந்துகிட்டு போறது என்னை கேட்டா தப்பு. ஏன்னா தப்பு செய்யறவனே துணிஞ்சு நிற்கும் போது தப்பே செய்யாதவங்க நீங்க ஏன் அவனுக்கு அடிபணிஞ்சு நீங்க போகணும். நீங்க எந்திரிச்சு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கூட பிறந்தவங்க, உங்க அப்பா அம்மா யாரா இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்ல பாருங்க. அவங்ககிட்டமே சொல்ல முடியலன்னா நிச்சயமா யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேச பாருங்க. அப்படியே இல்லைன்னா ஆன்லைன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க, துணிஞ்சு பண்ணுங்க. அப்பதான் அந்த இப்ப இருக்க சப்போர்ட் சிஸ்டத்துல நிச்சயமாக அவன்லாம் மாற்ற வேண்டிய ஆள் தான். பயப்படாம நீங்க எந்திரிச்சு வந்தாதான் இனி யாருக்கும் நடக்காததுக்கு சூழ்நிலை வரும். பெரும் தண்டனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. உலகத்துல உங்களுக்காண்டி பல பேர் இருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களை நீங்க துன்புறுத்திக்கிறதும் உங்களை நீங்க கஷ்டப்படுத்துறதுக்கு அங்க வேலையே கிடையாது. அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். நீங்க எந்திரிச்சு வாங்க. நீங்க எந்திரிச்சு வந்துட்டா இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்காது. பெண்களுக்கு ஆதரவா பல பேர் இருக்கிறாங்க. அதுல நானும் இருக்கிறேன். பல பேர் நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி தப்பான முடிவுகளோ எதுக்கும் இருக்காது. ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க பேசுனீங்கன்னா எவனும் தாங்க மாட்டான். யோசிங்க.